Welcome all of you to my video. In this video we are going to see chapter 6 trigonometry example 6.7. Prove that sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b is equal to 1. So proof பண்ணிருக்காங்க. So பாருங்க sin square a cos square b. So நம்ம ஏதாவது ஒன்று 1 ன்னு கொட்டாத மாதிரி பார்க்கணும். ஸோ ஒரு சைடு சைன் வேணும், ஒரு சைடு காஸ் வேணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். கொடுத்துருக்க இக்குவேஷனை காஸ் ஸ்கொயர் பி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதிக்கோங்க. சரி, காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ இங்கே நான் வந்து இதையும் காமன் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த சைன் ஸ்கொயர் இந்த டைம் வந்து இது பக்கத்தில் எழுதிக்கோங்க. லாஸ்ட் ஒரு டேம் வந்து அதை பக்கத்தில் எழுதிக்கோங்க. தென் மிச்சத்தை அப்படி எழுதிக்கோங்க. மிச்சம் இடையில இருக்கிற ரெண்டத்தையும் அப்படி எழுதிக்கோங்க. காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் இதில் நான் சைன் ஸ்கொயர் ஏ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறேன்னா காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எடுத்துடுறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன காமனாக இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் ஏ காமனாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு. ஸோ இந்த டேமை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, இதோட லாஸ்ட்டில் எழுதிக்கோங்க, ரெண்டாவது எழுதிக்கோங்க, தென் இதுக்கு எழுதிக்கோங்க, அடுத்த வருஷம் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேம்லேயே வச்சுக்கக்கூடிய சைன் ஸ்கொயர் ஏயும் லாஸ்ட் ரெண்டு டேமில் இருக்கக்கூடிய காஸ் ஸ்கொயர் ஏயும் காமனாக எடுத்துருங்க. காமனாக எடுத்து தான் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. டீட்டாவெல்லாம் ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு தான் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி எதனாலும் ஓகே தான் 1 தான். ஸோ இது கூட 1 தான், ஏன்னா சைன் ஸ்கொயர் ஏ பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ஆர்டர் மாற்றி எழுதிச்சு. ஸோ தட் இஸ் நோ ப்ராப்ளம். ப்ளஸ் இருந்துச்சுன்னா மாற்றி கூட எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக மாற்றிடலாம். ஸோ சைன் ஸ்கொயர் ஏ அது ஃபுல்லாக 1 ப்ளஸ் இது வந்து காஸ் ஸ்கொயர் ஏ, இது வந்து சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஆல்சோ 1. ஸோ இது வந்து உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1. ஸோ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்னது தான் 1 தான். ஸோ அதனால் ஆர்ஹெச்எஸ் உங்களுக்கு கிடச்சிது. அது 1 தான் ஆர்ஹெச்எஸ். ஸோ அது உங்களுக்கு கிடச்சிட்டு ஹென்ஸ் த ப்ரூஃப் அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.